குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புரட்டாசி அமாவாசை வழிபாடு. காகத்துக்கு உணவளிப்பதே முதன்மை. பசித்தோருக்கு உணவளிப்பதே இந்த நாளில் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்க வழிவகுக்கும். படையல்களில் நாட்டு காய்கறிகள், முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைக்கணும். புரட்டாசி அமாவாசை என சொல்லப்படும் மகாலயபக்ஷ அமாவாசை பற்றி தெரிந்து கொள்வோம். அன்று எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும், எந்த தர்மங்கள் செய்யணும், எப்படி வழிபாடு நடத்தணும், எப்படி படையலிடணும், அது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு திதி செய்வது நல்லது. முடியாதவர்கள் அந்த வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும். அதுதான் நம்ம மகாலயபக்ஷம் புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்றோம். இந்த வருடம் மகாலயபக்ஷ அமாவாசை புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோட வருது. உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். எனவே முறையான மகாலயபக்ஷம் கடைபிடித்தல் வெற்றி உறுதி என இந்த நாளில் பார்க்கப்படுகிறது. இந்த புரட்டாசி அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்க வல்லது. நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொது இடம் மிகவும் முக்கியமா கருதப்படுது. ஓடுகிற நீர் இருக்கும் இடத்தில் தான் தர்ப்பணம் செய்யணும். எனவேதான் நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுத்து தர்ப்பணம் கொடுக்கிறோம். நீங்க எந்த மொழி அந்த மொழியிலேயே தர்ப்பணம் செய்யலாம். உங்கள் முன்னோர்கள் தமிழ் வழி மொழியில் வழிபாடு நடத்தினாங்க அப்படின்னா நீங்க தமிழ் வழியிலேயே தர்ப்பணம் கொடுக்கிறது சிறந்ததா தான் கருதப்படுது. பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை நேரம் தான் உகந்தது. சூரிய உதயம் ஆகிற காலகட்டம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கு நல்ல நேரமா கருதப்படுது. தர்ப்பணம் முடிந்தவுடன் நம்ம படையல் இடணும். படையல் எப்படி இடணும் பார்ப்போம். அதற்கு முன்னதாக படையல் கொடுத்த உடனே நாம அன்றைக்கு காகத்திற்கு முதல்ல உணவு வைக்கணும். எப்பொழுதுமே காகத்தை தான் நம் முன்னோர்களா கருதுறோம். அடுத்தது இரண்டாவதா பார்த்தா அந்த உணவு ஏழ்மை நிலையில் இருப்பவருக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு குடும்பத்தினர் சாப்பிடுவது சிறந்தது. புரட்டாசி மாதத்தில் நம் முன்னோர்களை யமதர்மன் பூமிக்கு அனுப்புவதா ஐதீகம். அந்த நேரத்தில் அவர்களை நாம் வணங்கினால் மன மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் செய்வார்கள். நீர்நிலைகளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்த பிறகு அல்லது வீட்டுல கூட நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். இப்ப அதுவும் செய்யலாம். மதிய படையல் இட வேண்டும். முன்னோர் படங்களுக்கு பூவிட்டு அலங்காரம் செஞ்சிடணும். பிறகு நாட்டு காய்கறிகளில் சமைத்த உணவுகளை பரிமாறணும். குறிப்பா வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி உணவுகளை படைக்கிறது சிறந்தது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவு என்னவோ அதையும் நம்ம அந்த நாள்ல சமைத்து படையலிடுவது முக்கியமா கருதப்படுது. அது கூடவே நம்ம வேஷ்டி, துண்டு, புடவை, ரவிக்கை வைத்து வழிபாடு நடத்திட்டு வரோம். அது உங்க குடும்ப வழக்கம் எப்படியோ அதுபடி நீங்க செஞ்சுக்கோங்க. நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களின் நினைவாக யாருக்காவது அன்ற நாள்ல புடவை வாங்கி தரலாம், வேஷ்டி வாங்கி தரலாம், கொடை வாங்கி தரலாம், போர்வை வாங்கி தரலாம், சால்வை வாங்கி தரலாம். குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா காலணிகள் வாங்கி தரது உத்தமமா கருதப்படுது. அந்த நாள்ல ஒரு 10 பேருக்காவது உணவு அளிக்கணும் அந்த நாள்ல. அது பித்ரு சாபத்திலிருந்து நம்மை காக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதமும் உடனடியா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம காகத்துக்கும் அந்த நாள்ல சாதம் வைக்கிறோம். இது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமே காகம் நமது முன்னோர்களா கருதப்படுறோம். அதனாலதான். இதனால வீட்டில் நன்மைகள் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும். வம்சம் வாழையடி வாழையாக தலைக்கும். வழிபாடுகளில் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதுவே முதன்மையா கருதப்படுது. புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்வோம், வளமான வாழ்வு வாழ்வோம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் 24x7 உடன் இணைந்திருங்கள். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.